என்னது இது அப்படின்னா என்னது கஷ்டமா இருக்கு வீட்டுல கொஞ்சம் கஷ்டம். சரி யாரு வந்தாலும் நம்மளுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க முடியாது. நம்ம தலைவரோட ஆட்சியில என்னமா அது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குழம்பு எதுவும் வைக்கிறது இல்ல, சாப்பாடு சம்பாரிச்சு நடத்தி இவங்களுக்கு பீஸ் கட்டுறது இதுன்னு எனக்கு அதே பண்ண முடியுங்களா? இவங்க ஏதாச்சும் படிப்போம் அப்படி இதுன்னு கேட்டாங்களா, என்னால முடியல அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த ஓடு வந்து ரெடி பண்றதுக்கு இந்த ஒரு கிட்ட நான் கொடுத்து வாங்கிட்டேன். இவர் கிட்ட இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா, ஓடு எல்லாம் மாற்றி கொடுப்பாரு. வணக்கம், நாங்க கோவிந்தமேட்ல இருந்து அஸ்வினி பேசுறேன். நான் இது மாதிரி ஓரணி திட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு எங்களை விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நானும் தங்கச்சி அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அதனால அதுவும் நாங்கள் சொன்னோம், இது மாதிரி வீட்டில் நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். வீட்டில் வந்து மழை காலத்தில் வந்து இது மாதிரி வீட்லேயும் இருக்க முடியாது, வெளியிலையும் ரெஸ்ட் ரூமுக்குலாம் வெளியில் போக முடியாது சொன்னோம். உடனடியாக வந்து எங்களுக்கு பதில் கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செய்த முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் அவர்களுக்கும், டாக்டர் VCR குமரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.